டிஎன்பிஎஸ்சி தமிழ் புதிய பாடத்திட்டம் தமிழ் இலக்கணம். நகர நகர வேறுபாடுகள். அன்னம், அன்னம் என்பது மேல்வாய். அன்னப்பிளவு அப்படின்னா மேல்வாய் பிளவு அப்படின்னு அர்த்தம். அன்னம், அன்னம் என்பது ஒரு பறவை, ஒரு வகையான பறவை. அண்மை, அண்மைனா அருகில், அண்மையில் உள்ளது, அருகில் உள்ளது. அடுத்து அன்னம் அப்படிங்கிறது தீமை, தீமை அல்ல அப்படிங்கிற மாதிரி பொருள். அனல், அனல்னா தாடி. அனல், அனல் நெருப்பு. அனல் கொழுந்து விட்டு எரிந்தது, அனலோடு எரிந்தது அப்படின்னா நெருப்பு. அங்கன், அங்கன்னா அவ்விடம். அங்கன் மகன். அனல் நெருப்பு, அனல் தாடி. அணி அழகு, அணிகலன்கள் அழகுக்காக போடப்படுகின்ற ஆபரணங்கள். அணி நெற்பொறி. அணை மீன் தாய். அணை அணைத்தல். அடுத்து அண்ணன் உடன் பிறந்தோர் சகோதரன். அண்ணன் அத்தகைய தன்மை உள்ளவன், அத்தகைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அத்தகைய கேரக்டரைஸ் பண்றது. அவன் சுட்டி காட்டுதல், அங்கே அவன் அப்படின்னு சுட்டி காட்டுதல், சேமி சுட்டு. அவன் அவ்வாறு, அவன் அப்படிங்கிறது அவ்வாறுன்னு அர்த்தம். அரண் சிவன், அரண்னா சிவன் அர்த்தம், சிவனுடைய கடவுள். அரண் அரண்மனை, அரண்மனை அரண் மதில் சுவையுடைய கோட்டை அப்படின்னு சொன்னா அரண். மதில் பாதுகாப்பு சுவர் கோட்டை. ஆண் பசு என்பது ஆண். ஆண் ஆண்மகன் மேல். ஆண்மகன் என்பது மேல், ஃபீமேல் சொல்லக்கூட ஆணை குறிக்கக்கூடியது. ஆணி ஒரு தமிழ் மாதம். ஆணி என்பது, ஆணி என்பது சுவரில் நம்ம பயன்படுத்தப்படுகின்ற ஆணி என்பது இரும்பாலான பயன்பாட்டு ஒரு பொருள். ஆணை, ஆணை என்பது யானை. ஆணை, ஆணை என்பது அரசாணை, ஜிஓ ஆர்டர் கட்டளை. இணை, இணை என்பது பெயர். இணை, இணை செய்தல், இணைத்தல், ஜோடி. இணை அப்படிங்கிறது பேர், இரட்டை. இணை அப்படிங்கிறது வருத்தம். இணைத்து அப்படின்னா சேர்த்து, ஒன்று சேர்த்தல். இணைத்து அப்படின்னா இத்தன்மை உடையது. அடுத்து இவன், இவன் அவன் என சுட்டிக்காட்டல் இவன். இவன், இவன்கிற இவ்வாறு அப்படின்னு சொல்றது. ஈனவள் இழிந்தவள். ஈனவள் ஈனவள் இழிந்தவள். ஈனவள் ஈன்றவள், பெற்றவள் அப்படின்னு. ஊன், ஊன் உண்ணல், சாப்பாடு உண்ணல். ஊன் அப்படின்னு சில சமயம் மாமிசத்தை கூட கொடுக்கும். ஊன், ஊன் சாப்பாடு. உன் முன்னிலை ஒருமை, உன்னுடைய. எண் என்னுடைய. எண் திணை எண்ணுதல் அப்படிங்கிறது